ஜாலியாக தான் வீடியோவை கொண்டு போகலான்னு நினச்சேன். அது போய் நான் அந்த கோவில் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ அந்த கோவிலோட விஷுவல்ஸ் மட்டும் பாருங்கள், பக்காவாக இருக்கும். கண்டுபிடிச்சேன் கோவிலை நானும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடுபெறப்பட்டிருக்கேன். உங்களிடமிருந்து ஃபஸ்ட்டு விலாகு கோயம்புத்தூரில், செகண்ட் விலாகு டைரக்ட் ஷிஃப்ட்டு சென்னைக்கு. சென்னையில் தான் ஒரு விலாக் எடுக்க போகிறோம். சும்மா சைடில் ஒரு கோவில் மாதிரி இருந்துச்சு. அந்த கோவில் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ ஓகே, அப்படியே போகலாம். அது போய் நான் சென்னையில் நான் இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சோழிங்கநல்லூர். ஸோ சோழிங்கநல்லூரில் ஒரு சந்துக்குள்ளே தான் நான் இருக்கேன். அதாவது மெயின் உள்ளே வந்தோடனே ஒரு பிஜி எடுத்திருக்கேன். ஆனால் அதில் ஆப்போசிட்டில் நான் தற்செயலாக ஒரு இடம் பார்த்தேன். லைக் இப்படிலாம் கோவில் இருக்குது அப்படின்னு இருந்துச்சு. நம்ம ஊர் சைட்லலாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. நான் இப்போவே உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அங்கே எங்கே இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இந்த கட்டுன்னு தான் நினைக்கிறேன், எனக்கே தெரியலை. ஒரு மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கட்டில் தான் நினைக்கிறேன். நான் அப்படியே உங்களுக்கு போய் அப்படியே காட்டுறேன். ஸோ நடக்கிற தூரம் தான். ரூட்டு மாதிரி வந்துட்டோமா இல்லையா, ஒரு ஐடியாவுமே சுத்தமாக இல்லை. அதனால ஏதோ, ஏன்னா ஒரே ஒரு டைமு நான் பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது இந்த சைடில் எங்கேயோ பார்த்தேன். இப்போ இது எந்த ஏரியானும் தெரில. ஏதோ ஒரு ஊருக்குள்ளே வந்துட்டு நம்ம கேமரா எடுத்து பேசுகிறதுக்கு ஒரு மாதிரி பக்கு பிச்சு உதறது. சரி பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போய் பார்த்தோம்னா இருக்கும். அந்த கோவிலோட விஷுவல்ஸ் மட்டும் பாருங்கள், பக்காவாக இருக்கும். எனக்கு இப்போ அந்தளவுக்கு விஷுவல்ஸ் வந்து இதில் மாட்டுமான்னு தெரில. பட் செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இவ்வளோ ஒரு சிட்டிலேயும் இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இடம் இருக்காடா அப்படின்னு தான் இருந்துச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி ரூட்டு மாறிட்டோன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்தால் அது ஒரு எண்டில் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஏதோ ஏன் இவ்வளோ ஷாக்காக பார்க்குறேன்னு பார்க்குறீங்க. இது நான் அப்படியே ரிவர்ஸில் போய் கேட்டுறேன். இப்போ புரியுதா ஏன் ஷாக்கில் பார்த்தேன் அப்படின்ட்டு? டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர் ப்ரோ. பயங்கரம். வீடு ஏதோ சும்மா டம்மியாக இருக்குன்னு கீழே பார்த்தா தாறு. அதே சரி இருங்க, போவோம். நைஸ்ரா, குட்டி பார்க் மாதிரி இருக்குது. அதை உங்களுக்கு காட்ட முடியாது இப்போது. ஒரு மாதிரி கேமராவை பக்கத்தில் கொண்டு வந்துட்டுருக்கோன்னா பயத்தில். ஏன்னா போகிற வரவங்களும் நம்மளே பார்க்குற மாதிரி இருக்குது. அவங்களும் அவங்க வேலையை தான் பார்த்துட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் அதாவது ஃபஸ்ட் ஸ்டெப் மட்டும்தான் கஷ்டம்னு போன டைம் சொன்னேன். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் உடனே எடுத்து வச்சிடணும். சும்மா அமர உட்காந்து யோசிச்சு எவ்வளோ நாள் கழித்து எடுத்து வச்சோம்னா இப்படி தான் கொஞ்சம் டர் இன்னும் எக்ஸ்ட்ரா லார்ஜ் தான் ஆகும். ஸோ இந்த கோயிலோ, இங்கே ஒரு கோவில் இருக்குதுன்னு காட்டுறேன். இது இருக்க வாய்ப்பில்லையோ எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு டைம் தான் பார்த்தேன். ஸோ ஏன்னா நான் சொன்ன அந்த ஆலமரம் இங்கே தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறது. பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மொக்கையாக இருக்கா, இருங்க அப்படியே சடன் ஷிஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்படி ஆசா கீழே எல்லாம் கடை சூப்பராக இருக்குல்ல. அதாவது இந்த படத்துலலாம் பார்ப்போம்ல, கீழே வந்து ஒரு பெஞ்ச் மாதிரி போட்டு எல்லோரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பக்காவான ஸ்பாட்டு. யாராச்சும் இந்த சினிமா எடுக்கிறவங்க அவங்களாம் பார்த்துருந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ தரமாக இருக்கு. கண்டுபிடிச்சேன் கோவிலை நானும் கண்டுபிடிச்சிட்டேன். உங்களுக்கு அந்த விஷுவல்ஸ் மட்டும் காட்டுறேன். செம்மையாக இருக்குதுங்க. நான் அப்படியே உள்ள கோவிலுக்குள்ளே போயிட்டு வாக் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் சாமியை காட்டலான்னு பார்த்தேன். பட் அது வாய்ப்பு இல்லைது. பட் உண்மையாலுமே ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக சட்டில்டாக இருக்குது. சொல்லணுங்கிறதுக்காகலாம் சொல்ல, நான் வந்ததில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு கோவிலுக்கு வந்து உட்காந்து நான் vlog எடுக்கிறது. பட் ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கை, போய் ஏதாச்சும் பண்ணிடலாம் சென்னையில் அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில் கிளம்பி வந்துட்டேன். இங்கே என்ன பண்ண போகிறேன் ஏது ஒரு ஐடியாவும் இல்லை. பார்ப்போம். அடுத்த ஒரு 3 மாதம் ஏதோ கரெக்டாக பண்ணுறோமா, ட்ராக்கில் ஒழுங்காக ஓடுதா அப்படின்னு பார்ப்போம். இல்லை போட்டி படிக்கலாம் தூக்கிட்டு
மறுபடியும் கோயம்புத்தூர் பக்கமாக ஓடி அங்கே கொஞ்சம் பொழப்ப பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்மூடித்தனத்தான நம்பிக்கையில் தான் இங்கே ஓடி வந்திருக்கேன். ஜாலியாக தான் வீடியோ கொண்டு போகலான்னு நினச்சேன். திடீர்னுட்டு வந்து அமைதியாக இருந்தோன்னே நம்மளுக்கு யோசிக்கலாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து என்னடா பண்ண போகிற அப்படின்ட்டு. அந்த ஒரு பயம்தான் ஒவ்வொருத்தரையும் ஓட வைக்கும்னு நான் நினைக்கிறேன். தெரில, இப்போ எனக்கு வந்து இதோட முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கோச்சிப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரில. இன்னும் ஒரு 5-6 நிமிஷம் வந்திருக்குமா மொத்த வீடியோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் சின்ன சின்னதாக அப்படியே நான் வ்ளாக்ஸில் ஆட் பண்ணுறேன். வாரத்துக்கு ஒன்றாவது கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் போட்டுடுறேன். ஓகே, நிறைய விஷயங்கள் ஓடுறதுக்காக பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கான அப்டேட்ஸும் நான் கொடுக்குறேன். ஸோ பார்ப்போம். இந்த பார்ப்போங்கிறத தவிர ஏதாவது சொல்லேன்டா அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் உட்காந்து யோசிக்கிறேன் அடுத்து என்ன பண்ணலாம் லைஃப்பில் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அப்படியே வெயில் கீழே போனதுக்கப்புறமா ரூம் பக்கம் சேர்ந்து போய் அப்புறம் மற்ற வேலைகள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நான் கௌதம். யுவர் கௌதம். பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.